ஓசூரில் 38வது ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 38வது ஆண்டு ஸ்ரீ ராதா கிருஷ்ண கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ ராதா கிருஷ்ணரை வழிபட்டனர். காலை விக்னேஸ்வர பூஜை மற்றும் அஷ்டபதி பூஜை, பஜனை, பஞ்சபதி தியானம், திவ்ய நவம், டோலோஸ்தவம் ஆகியவை வைபவங்களுடன் துவங்கி 2 நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியின் முக்கிய நாளான திருக்கல்யாண வைபவமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை முதலே உஞ்சவிருத்தி, அபங்க பஜனைகள், திவ்ய நாட்டியம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றதை தொடர்ந்து ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் வைபவம் நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் ஓசூர் லோகஷேமா பக்த மண்டலி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் சேரன் மகாதேவி, ஸ்ரீ பால வெங்கடே கிருஷ்ணா பகவதர் மற்றும் அவர்களது குழுவினரால் பஜனை சிறப்பாக பல மணி நேரம் நடத்தப்பட்டது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்று டோலோஸ்தவம், முத்துக்குத்தல் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து ராதா ருக்குமணி ஸ்ரீ கிருஷ்ணா அபிநய அஷ்டகனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்து வைணவ சமுதாய முறைப்படி ஸ்ரீ ராதாகிருஷ்ண திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் சாஸ்திர முறைப்படி ராதை கிருஷ்ணர் மாலை மற்றும் நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ திரு மாங்கல்ய பூஜை நடைபெற்றது. பெண் வீட்டு வம்சம், மாப்பிள்ளை வீட்டு வம்சம் ஆகியவற்றை குறிக்கும் கோத்திர பிரபவங்கள் ஓதுதலை தொடர்ந்து வேத விற்பனங்களில் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ராதைக்கு மங்கள மாங்கல்யம் அணிவித்து மாங்கல்ய தரண நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ணனின் அருளை வேண்டி வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.